திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் வாழ்வூதிய மாநாட்டில் முழக்கம். தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பில் திருச்சி உழவர் சந்தை மைதானத்தில் வாழ்வூதிய மாநாடு மாநில தலைவர் தமிழ்ச்செல்வி தலைமையில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் தொகுப்பூதியம், மதிப்பூதியம், சிறப்பு காலை முறை ஊதியத்தில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு வாழ்க்கை ஊதியம் கோருதல் வலியுறுத்தி இந்த மாநாடு நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர் மதி, பொதுச் செயலாளர் ஜெயராஜ ராஜேஸ்வரன், முன்னாள் பொதுச் செயலாளர் பாலசுப்ரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். முன்னாள் மாநில தலைவர்கள் கங்காதரன், சுப்பிரமணியன் சிறப்புரையாற்றினர். முன்னாள் மாநில தலைவர் தமிழ்ச்செல்வி நிறைவுரையாற்றினார். இந்த மாநாட்டின் கோரிக்கையாக 2021 சட்டமன்ற தேர்தலில் வாக்குறுதி எண் 313 படி சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் மற்றும் குறைந்தபட்ச ஓய்வு ஊதியம் பணிக்கொடை வழங்கப்படும். சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதி எண் 153 படி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்ட ஊழியர்கள் மற்றும் மேல்நிலை தொட்டி இயக்குபவர்கள் மற்றும் அரசு துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வரும் அனைத்து ஒப்பந்தம் மற்றும் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்திடுவோம். சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதி எண் 317 படி கொசுப்புழு ஒழிப்பு பணியாளர்கள், சுகாதார பணியாளர்கள், தூய்மை காவலர்களுக்கு பணி பாதுகாப்பு மற்றும் காலமுறை ஊதியம் வழங்கிடுவோம் என்ற திமுக வாக்குறுதி அளித்தது. திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரியும் வருவாய்த்துறை கிராம உதவியாளர்களுக்கு, அலுவலக உதவியாளர்களுக்கு இணையாக ரூபாய் 15,700 வழங்கு, அரசு ஊழியர்களுக்கு வழங்கும் அனைத்து பண பலன்களும் ஊராட்சி செயலாளருக்கு வழங்கிடுக, NHM திட்டத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் காசநோய் பிரிவு ஊழியர்கள், 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள், ஊர்ப்புற நூலகர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் முறையான காலமுறை ஊதியம் வழங்கிடுக உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி கோஷங்கள் முழங்கின. அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பில் மதிப்பூதியம், தொகுப்பூதியம், மதிப்பூதியம், தொகுப்பூதியம், சிறப்பு காலமுறை ஊதியம், சிறப்பு காலமுறை ஊதியம் என்கின்ற பெயரிலே தேர்தல் கால வாக்குறுதி, தேர்தல் கால வாக்குறுதி, தேர்தல் கால வாக்குறுதி சங்கத்தின் சார்பாக இன்றைக்கு மதிப்பூதியம், தொகுப்பூதியம், சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களை அரவணைத்து இன்றைக்கு ஒரு வாழ்வூதிய மாநாடு என்பது மிகவும் எழுச்சியோடு நடைபெற்றது. இந்த மாநாட்டிலே ஏறக்குறைய 10,000க்கும் மேற்பட்ட பெண்களும் ஆண்களும் கலந்து கொண்டார்கள், ஊழியர்கள் கலந்து கொண்டார்கள். இவர்களுடைய கோரிக்கை என்பது ஏற்கனவே அதிமுக அரசாங்கமும் திமுக அரசாங்கமும் சொல்லியவாறு, குறிப்பாக இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் கால வாக்குறுதியிலே நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மதிப்பூதியம், தொகுப்பூதியம், சிறப்பு காலமுறை ஊதியத்தை ஒழித்து காலமுறை ஊதியத்திற்குள் கொண்டு வந்து அவர்களுக்கு ஓய்வூதியம் கொடுப்பேன் என்று சொன்ன அந்த வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும், பேச்சுவார்த்தைக்கு அழைத்து கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த வாழ்வூதிய மாநாடு என்பது நடைபெற்றது. அப்படி கோரிக்கைகளை நிறைவேற்றாத பட்சத்திலே இன்றைக்கு ஒரு 4 கட்ட போராட்டத்தை அறிவித்திருக்கின்றோம். அந்த 4 கட்ட போராட்டம் என்பது மாவட்ட தலைநகரிலே ஒற்றை கோரிக்கையாக வலியுறுத்தி காலமுறை ஊதியத்தில் அமர்த்தி அவர்களுக்கு ஓய்வூதியத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி இந்த வாழ்வூதிய மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட அறைகூவல் தீர்மானம் 19/3/2025 மாவட்ட அளவிலே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம், அதே போல 17/4/2025 மாவட்ட அளவிலே பேரணி, அதே போல மாவட்ட அளவிலே சிறை நிரப்பும் போராட்டம் 18/6/2025 என்ற அளவிலே இன்றைக்கு அறைகூவல் தீர்மானமாக நிறைவேற்றி இருக்கின்றோம். அப்படியும் தமிழக அரசாங்கம் அழைத்து பேசாத பட்சத்திலே, கோரிக்கையை நிறைவேற்றாத பட்சத்திலே ஆகஸ்ட் மாதம் கோட்டையை நோக்கி முற்றுகை என்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் போராட்டத்தையும் இயக்க நடவடிக்கையும் அறிவித்திருக்கிறோம் என்ற ஒரு நிகழ்ச்சியை பதிவு செய்து கொள்கின்றேன். தமிழ்ச்செல்வி, மாநில தலைவர், தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம்.